வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாக் பிங்க் BTS ஜர்னல் ஆர்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஜர்னல் ஆர்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஹோம்மேடா நம்ம செஞ்சிருந்த ஜர்னல் ஆர்ட் டைரி எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு. அது ஒரு வழியா கிடைச்சிருச்சுங்க. இப்போ இதுல தான் வந்துட்டு நம்ம ஜர்னல் ஆர்ட் பண்ண போறோம். ஒரு பேஜ்ல BTSக்கும் ஒரு பேஜ்ல பிளாக் பிங்க்காகவும் நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் பிங்க் கலர்ல ஸ்டிக்கர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைட் பிங்க்கும் ஒயிட்டும் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் பேப்பரும், பிளாக் கலர்ல ஒரு பேப்பரும் எடுத்திருக்கேன். இந்த பேட்டர்ன் பேப்பர் செய்கிறது ரொம்ப ஈஸி. பிங்க் கலரில் இருக்கிற ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் இல்லைனா ஹைலைட்டர் எடுத்துகிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேஜில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் பேப்பர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்காக க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ண பிறகு இந்த பிளாக் கலர் பேப்பரை வச்சு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம். இல்லை இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் நீட்டாக கட் பண்ணி விடலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பிளாக் கலர் பேப்பரை நான் ஒட்டியிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த பேட்டர்ன் பேப்பர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரியான க்ரீட்டிங் கார்டு மாதிரியான பேட்டர்ன் இது. அதனால இப்போ நான் மெஷர் பண்ணி கட் பண்ணல, அந்த பேப்பரை வந்து அப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேப்பரோட 2 சைட்லேயும் சும்மா கொஞ்சம் மட்டும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ண பிறகு மறுபடியும் இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மடித்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்துட்டு க்ளூவோ அல்லது க்ளூ ஸ்டிக்கோ இல்லை டபுள் சைடட் டேப்போ எது உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஒட்டிடுங்க. 2 சைட்லேயும் இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். சப்போஸ் இதை ஒட்டுறதுக்காக நீங்கள் க்ளூ ஸ்டிக்கு பதிலாக க்ளூ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபெவிகமோ ஃபெவிகால் மாதிரியான லிக்யூட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு நடுவில் வந்துட்டு மறுபடியும் நான் க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூவே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பிளாக் பிங்க் கேபாப் பேண்டோடைய பிரிண்ட் அவுட் நான் எடுத்து வச்சுருந்தேன். சாதாரண பேப்பர் தான், இது ஃபோட்டோ கிடையாது. இப்போ இதை சென்டரில் வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து அப்படியே எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால சின்ன சைஸில் இருக்கிற வாஷி டேப் எடுத்து அது 3 சைடில் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிக்கர் பேப்பர். இதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டிக்கர் பேப்பர் அல்லது கலர் பேப்பர் இல்லைனா பேட்டர்ன் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ண பிறகு இதில் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் பஞ்ச் பண்ணக்கூடிய பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். ஈக்குவலான கேப் விட்டு நான் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பரோட 2 சைடில் மட்டும் நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். சாதாரணமாக சர்க்கிள் ஷேப்பில் பஞ்ச் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரியான பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 சைடும் கூட பஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது சென்டரில் இருக்கிறத மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இந்த இதுக்குள்ளக்க 2 இமேஜ் வர மாதிரி நான் இதை செய்ய போகிறேங்க. அதனால அந்த இமேஜ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரணும். அதனால தான் நான் வந்து தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து 2 இமேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 2 சைட்லேயும் இதை ஒட்டின பிறகு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியான ஷேப்க்கு நம்ம இதை செஞ்சுருக்கோம். இது ஸ்டிக்கர் பேப்பருங்கிறதுனால இந்த பேப்பரை வந்து நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீட்டாக ஒட்டிக்கிறேன். சாதாரண பேப்பரில் நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு க்ளூ ஸ்டிக்கோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை ஒட்டும்போது எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஒட்டிடுங்க. இப்போ இதுக்கு மேலே பேட்டர்ன் பேப்பரில் 2 குட்டி குட்டி ஹார்ட் ஒட்ட வச்சுருக்கோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்ததுலேருந்து கிடைச்ச பிங்க் கலர் ஹார்ட் 2 எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுனால பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தானே செஞ்சுருக்கோம். இதோட 2 சைட்லேயும் ப்ளைனாக இருந்ததுனால இதில் வந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். மை ஃபேவரட் ஃபார் எவர்னு உள்பக்கமாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபேபுலஸ்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு டேட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேவரட்னு போட்டுட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடில் லாஃப்னு இருக்கும், இன்னொரு சைடில் ஸ்மைல்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பிளாக் பிங்க் ஜர்னல் ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ BTSக்காக நான் பிளாக் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன் கையில் வச்சுட்டு. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பேப்பரை க்ரஷ் பண்ணிவிட்டு கிடைக்கிற இந்த மாதிரியான டெக்ஸ்சர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பேப்பரை க்ரஷ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலர் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை கடையில் வாங்கி வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக இருக்கிற பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் 2 கிராஸ்லையும் நான் வந்து இதை கிழிச்சு எடுத்திருக்கேன். இப்போ க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் பேப்பரோட 2 கார்னரில் மட்டும் நான் இதை ஒட்டிக்கிறேன்.
இத ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம், நான் ஆல்ரெடி BTS கேபாப் பேண்ட்ல இருக்கிறவங்களுடைய பிக்சர ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்து வச்சிருந்தேன். இந்த பேப்பர வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு நான் இந்த மாரி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட 2 கார்னர்லயும் நான் வந்து 2 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஒண்ணுல வந்து பிரேவ்ன்னு ஒட்டியிருக்கேன். இன்னொன்னுல வந்து வண்டர்ஃபுல் லைஃப்ன்ற மாதிரியான ஸ்டிக்கர் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்ப இதுக்கு மேல லைட் பர்பிள் கலர்ல இருக்கிற மாதிரியான பேப்பர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு, இதையும் நான் வந்து கட் பண்ண பிறகு கிரஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க பேட்டர்ன் பேப்பர் கூட ஒட்டலாம். ஆனா பேட்டர்ன் பேப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒட்டியிருக்கிறதுனால, திரும்பவும் ஏதாவது பேட்டர்ன் பேப்பர் ஒட்டணும்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால பிளைனா இருக்கிற பேப்பர் நான் ஒட்டியிருக்கேன். எக்ஸஸா இருந்தத கட் பண்ணிட்டேன். இப்போ விஜேகே இவங்களுடைய ஃபோட்டோ வந்து நானு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். அத நீட்டா கட் பண்ணி வச்சிருந்தேன். அத எடுத்து நான் எந்த இடத்துல ஒட்டணுமோ, அந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ பர்பிள் கலர்ல ஒரு ஹார்ட் ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டியிருக்கேன். இது வந்து பஃபி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பிளாக் கலர்ல ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன். அதையும் மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலர்ல ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட். இத வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ண பிறகு டபுளா வச்சுட்டு, இந்த மாதிரி நான் கிராஸா கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இத சென்டர்ல கட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, BTS லோகோ மாதிரி இருக்கும். இப்போ பிளாக் கலர்ல ஒரு பேப்பர் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அத வந்து ஒரு சைடுல மட்டும் இந்த மாரி லைட்டா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இத ஒட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்ட்டா இது தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஒட்டிக்கோங்க. இப்போ க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு, வியோட இமேஜ்க்கு மேல வச்சு நான் இத ஒட்டிட்டேன். இப்போ இத ஒட்டின பிறகு, நான் ஏற்கனவே கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல BTS லோகோ மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதில க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு நீட்டா வச்சு ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒயிட்னர் அல்லது ஒயிட் கலர்ல இருக்கிற ஜெல் பென் இல்லைனா ஒயிட் கலர்ல இருக்கிற மார்க்கர் இருந்ததுன்னா, அதை யூஸ் பண்ணிட்டு BTSன்னு எழுதிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு BTSன்னு ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஜேகேயோட பிக்சரை சுற்றியும் பிளாக் கலரில் இருக்கிற மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா ஹைலைட்டர் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் நீங்கள் போட்டு விடலாம். இப்போ என்கிட்ட இருந்த பிளாக் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஹாப்பின்னு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பி பிரைட், பி ஹாப்பி, பி யூ அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒன்று நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ நீங்க ஒரு பிளாக் பேப்பர்லயோ, இல்ல ஒயிட் பேப்பர்லயோ எழுதிட்டு அத கட் பண்ணி நீங்க ஸ்டிக் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது குவாட்ஸ் மாதிரி நீங்க எழுதணும்னு நெனச்சா கூட நீங்க எழுதிக்கலாம். பிளாக் பிங்க் ஜர்னல் ஆர்ட்லயுமே நான் வந்து லிசா ஜிசோவோட ஃபோட்டோ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவ பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பிளாக் பிங்க் BTS ஜர்னல் ஆர்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் போடணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த BTS பிளாக் பிங்க் ஜர்னல் ஆர்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.